ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2011 ஒரு அமெரிக்கன் லீகல் த்ரில்லர் படமாக வெளியான தி லிங்கன் லாயர். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஒரு ப்ராஸ்டியூட் பொண்ணை கூட்டு போயிட்டு கடைசியாக அந்த பொண்ணை கொடூரமாக தாக்கிட்டீங்க, அதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கைது செய்யப்படுற ஒரு பணக்கார கோடீஸ்வர வீட்டு பையன். அந்த பையன் குற்றவாளி கிடையாது, அவன் எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கிறதுக்காக அவனுக்காக வாதாடுறதுக்கு களத்தில் இறங்குற வக்கீலான படத்துடைய கதாநாயகன் இறுதியாக இந்த கேஸில் ஜெயிச்சாரா இல்லையா? இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் மிக்கி. இவர் பேசிக்காக கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டு அங்கே லாயராக இருக்கிறாப்புல. இவரை பொறுத்தளவுக்கு இவர் சின்ன சின்ன கேஸை மட்டும் பார்க்கக்கூடிய நபர் தான். இவருக்கு எப்பயுமே வந்து மாட்டுறது எல்லாமே பூட்ட கேஸாக தான் மாட்டோம். அதுலேயும் யார் தப்பு பண்ணானோ அவன் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லி வாதாடி வெளியே கொண்டு வர மாதிரியே தான் இவருக்கு எல்லா விஷயங்களும் மாட்டோம். அந்த மாதிரி குற்றவாளிகளுக்காகவே பல தடவை வாதாடி அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த ஒரு உத்தமர்னு வச்சுக்கோங்களேன். இவரை அப்படி ஒரு நபர் இவர். இதன் காரணமாகவே இவருக்கு ஒரு மனைவி குழந்தை எல்லாம் இருக்குது. இருந்தாலும் இவருடைய மனைவி இப்போ இவர் கூட கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய மனைவிக்கு இதுதான் பெரிய பிரச்சனை. அதாவது தான் கணவர் மேலே தான் உயிரே வச்சுருக்கோம், அவர் உயிரே வச்சுருக்காரு. ஆனால் அந்த மனுஷன் நியாயமாக இருக்க மாட்டானையா. காசு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக எந்த திருட்டு புயலுக்காக வேணாலும் வாதாடி அவனை வெளியே கொண்டு வந்துடுறான். அப்புறம் எப்படி இவன் நல்லவனாக இருப்பான்? அப்படிங்கிறதுக்காகவே இப்போ தன்னுடைய கணவன் கூட இல்லை அவங்க. இப்படி இருக்க தருணத்தில் நான் சொன்ன மாதிரி நம்மள்கிட்ட எப்பயுமே இந்த சின்ன கேஸாக தானே வந்து மாட்டோம். முதல் முறையாக ஒரு பெரிய ஹை ப்ரொஃபைல் கேஸ் ஒன்று நம்மள்கிட்ட வந்து மாட்டுது. அது கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேனுடைய பையன். பணம் அம்பிட்டு பணம், அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பையன். அந்த பையன் பேசிக்காக ஒரு ப்ளே பாய் தான். இருந்தாலும் அந்த பையன் ஒரு ப்ராஸ்டியூட்டை கூட்டு போய் கடைசியாக அந்த பொண்ணுடைய முகத்திலலாம் கொடூரமாக தாக்கி கடைசியாக அந்த பொண்ணை கொலை செய்கிறதுக்கே ட்ரை பண்ணான் அப்படின்னு சொல்லி இவன் மேலே கேஸு. இப்போ அந்த பையனுடைய அம்மா, யார் அந்த கோடீஸ்வரருடைய மனைவி, அந்த அம்மா எப்படியாவது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எத்தனை $1,000,000 வேணாலும் அள்ளி இறக்கலாம், என் பையனை அந்த கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வரணும். என்ன சொல்கிறீங்க, நீங்கள் தான் லாயராக உள்ள வர்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகன்கிட்ட இந்த கேஸ் வரும்போது, நம்ம கதாநாயகனுக்கு இந்த கேஸை முதல்ல கேட்கும்போதே அவருக்கு ஏதோ மைண்டில் ஒரு விஷயம் பச்சையாக சொல்லுது. இதுக்கு முன்னாடி இதே ஒரு கேஸை நம்ம எங்கேயோ டீல் பண்ணியிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞாபகம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் மார்டினஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபர். இதே மாதிரி ஒரு நபர் இதே மாதிரி ஒரு பொண்ணை கூட்டு போய் கடைசியாக அந்த பொண்ணை இவரே கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கேஸு ஃபைல் ஆகி அந்த கேஸுக்கு அந்த ஜீசஸ் மார்டினஸுக்காக வாதாடினதும் நம்ம படத்துடைய கதாநாயகன் தான். ஆனால் அந்த கேஸு எல்லா விஷயங்களும் எல்லை மீறி போய் கடைசியாக கேஸு நம்ம கையை விட்டு போகுது. இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜீசஸ், 2 ஆப்ஷன் தான் நமக்கு இருக்குது. ஒன்று, உங்களை கன்ஃபார்மாக மரணம்னு கொடுத்துருவாங்க, ஏன்னா எல்லா விஷயங்களும் நமக்கு ஆப்போசிட்டாக கிளியர் கட்டாக அமைஞ்சு போச்சு, நம்ம தப்பிக்க முடியாது. இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் சூசகமாக ஒத்துக்கங்க. அப்படி ஒத்துக்கிட்டிங்கன்னா சரி, ஓகே, குற்றத்தை இவனே ஒத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி நான் வேறு ஏதாவது சட்டத்தில் இருக்க ஒரு ஓட்டையை பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அப்படி தண்டனையை வாங்கி கொடுத்துட்றேன். ஏன்னா 15 வருஷம் உள்ளே இருந்துட்டு நீங்கள் வெளியேவாது வந்துடலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு தண்டனையை நான் வாங்கி கொடுத்துட்றேன். ஆனால் நீ ஒத்துக்க மாட்டேன்னு கடைசி வரைக்கும் பிடிவாதம் பண்ணனா கன்ஃபார்மாக உன்னை தொங்கோட போகிறது முடிவு அப்படின்னு சொல்லி அந்த ஜீசஸ் மார்டினஸ் கிட்ட பேசி கடைசியாக சரிங்க ஏதோ சொல்கிறீங்க வேறு வழி இல்லைன்னு சொல்லி அந்த ஜீசஸ் மார்டினஸும் ஒத்துக்கிட்டு இப்போ கடைசியாக அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்காப்புல ரொம்ப நாளாக. இந்த கேஸ் தான் நம்ம கதாநாயகனுக்கு இப்போ ஞாபகத்தில் வருது. ஆனால் சரி, ஓகே, நீங்கள் எதுவும் தப்பு பண்ணல தம்பி, அந்த பொண்ணு மேலே தானே தப்பு, ஏதோ கேஸு உங்ககிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறதுக்காகத்தானே இப்படி ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க, சரி விடுங்க, நமக்கு தெரியாத சட்டமா, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி கடைசியாக அந்த பணக்கார வீட்டு பையனுக்காக களத்தில் இறங்குற படத்துடைய கதாநாயகன் இறுதியாக இந்த கேஸில் ஜெயிச்சாரா இல்லையா? இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த படத்தை நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸு எல்லாரும் எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. அது என்ன சொல்கிறது, ஒரு சாதாரணமாக நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. எல்லாருமே அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க பர்ஃபார்மன்ஸில். குறிப்பாக நம்ம படத்துடைய கதாநாயகன் மேத்யூ மெக்கானவே
சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸியா. மனுஷனுக்கு இவருடைய படங்கள் பார்க்கும்போதெல்லாம் ஒரு விஷயங்கள் தான் எனக்கு தோணுது. இப்போ ரீசெண்டாக எ டைம் டு கில்னு சொல்லி இன்னொரு படம் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் முன்னாடி போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த படமும் இவர் தான் அதே மாதிரி லாயராக கோர்ட்டில் வந்து வருவார். இந்த 2 படங்களும் பார்க்கும்போது இந்த மனுஷன் கோட்டை போட்டார், வக்கீல் கோட்டை போட்டாப்ல அப்படின்னாப்லையே தான் நடிகர் அப்படிங்கிறதே மறந்துடுவார்னு நினைக்கிறேன். மனுஷன் அப்படி ஒரு ஃப்ளோவில் இருக்கும்பா பர்ஃபார்மன்ஸு. இந்த மெஷர்டு பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒரு சீனில் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ண வேண்டிய சீனில் கொஞ்சம் லைட்டாக சட்டிலாக அடக்கி வாசிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த சீனில் ஒரு ரொம்ப எமோட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு எமோஷனலான சீக்வன்ஸு அப்படின்னா இந்த டயலாகில் விட்டுட்டோம், அடுத்த டயலாகில் அதை கரெக்டாக அப்படி வந்து கோர்த்து கரெக்டாக கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக இங்கே இறங்குச்சுன்னா அங்கே ஏற்றிடணும் அப்படின்னு அந்த அளவுக்கு நூல் பிடிச்ச ஒரு பர்ஃபார்மன்ஸுப்பா அட்டகாசம் பண்ணியிருக்காரு அவர். அதே மாதிரியே மரிசா தோமே அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்கக்கிட்ட இருந்தோம். அவங்களுடைய கதாபாத்திரம் ஒரு சின்ன கதாபாத்திரம் தான், பட் இருந்தாலும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸு அவங்கக்கிட்ட இருந்துமே. இந்த மாதிரி இந்த படத்தில் நடித்த சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் கூட அவ்வளவு அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு பக்கம் அந்த படத்துடைய கதையும் திரைக்கதையும், கதை ஒரு ஒன்லைனர் கதை, சின்ன கதை, பட் இருந்தாலும் இந்த கதையை எப்படி சுவாரஸ்யமாக நகர்த்துறது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணது இந்த படத்துடைய திரைக்கதை தான். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் இந்த படத்தில் ஒரு சில காட்சி அமைப்புகள் இருக்குது. அதாவது கதாநாயகன் வந்து அந்த பணக்கார பையன்கிட்ட உட்கார வச்சு, சரி சொல்லுங்கள் நீங்கள் பண்ணீங்களா இல்லையா, நீங்கள் பண்ணல இல்லை, ஆமாம் எத்தனை மணிக்கு போனீங்க, நீங்கள் தான் தட்டினீங்க, அந்த பொண்ணு உள்ளேருந்து டோர் ஓப்பன் பண்ணிச்சு, ஓகே அந்த பொண்ணு டோர் ஓப்பன் பண்ணும்போது எவ்வளோ தூரம் அந்த பொண்ணுடைய முகம் தெரிஞ்சுது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை அவர் விசாரிக்க ஆரம்பிப்பார். இந்த சீன்ஸ் எல்லாம் முதல்ல ஒரு விஷயம் ஒருத்தரும் ஒரு சொல்லும் போது அந்த விஷயங்கள் வேற வேற காட்சிகளாக காமிக்கப்படும் படத்தில். அதாவது இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். நான் சொல்கிறது ரேஷோமேன் எஃபெக்ட்லாம் கிடையாது. இது நார்மலாகவே இவர் ஒன்று சொன்னார், அப்போ ஒரு வேளைக்கு அப்படி இல்லாட்டினா இப்படியா இருக்குமோ அப்படின்னு நம்ம கதாநாயகர் நினைக்கிறாருன்னா அது அப்படியே இன்னொரு தடவை வேறு விதமான காட்சி அமைப்புகளாக அவ்வளவு சூப்பராக உட்கார்ந்துருக்கும். இந்த படத்துடைய காட்சி அமைப்புகளும் இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம். இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டு, இப்போ நான் சொன்னேனே ஒரு சாதாரண கதை தான், இந்த கதையை மட்டும் எடிட்டர் இந்த அளவுக்கு கொஞ்சம் பரபரப்பாக நகர்த்தக்கூடிய அளவுக்கு காட்சி அமைப்பில் எல்லாத்தையும் கரெக்டான பிளேஸ் பண்ணியிருக்கல அப்படின்னா இந்த படம் வந்து ரொம்ப ஒரு மெலோட்ராமா ஃபீலுக்கு போயிருக்கும். ஒரு லீகல் ட்ராமான்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கணும், ஒரு லீகல் த்ரில்லர்னு சொல்லியிருக்க முடியாது. அப்படி ஒரு ஸ்லோ ட்ராமாவாக மாறி இருக்கும். எடிட்டிங்கில் அந்த அளவுக்கு கிறிஸ்பாக டைட்டாக இந்த படத்தை கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது படத்துடைய எடிட்டருடைய கான்ட்ரிபியூஷனுமே. இது எல்லாம் போக கிளிஃப் அவர் தான் வந்து இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் கிளிஃப் மார்டினஸ். சூப்பரான ஒரு மியூசிக்கு. நம்ம எப்பயும் சொல்கிறது உண்டு, ஒரு சில கதைக்களங்கள் ஸ்லோவாகத்தான் போகும், ஆனாலும் அதுக்குள்ளே நம்மளறியாமல் ஒரு சின்ன பரபரப்பு, அடுத்த கட்டத்துக்கு இந்த கதை நகருது, ஏதோ இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது, கடைசியில் டெஃபினட்டாக ஒரு ட்விஸ்ட் கூட அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது இல்லையா, அந்த அளவுக்கு இந்த கதை எங்கே தொய்வாக கொஞ்சம் உட்கார்ந்தாலும் அதை மியூசிக்கில் கரெக்டாக அதை சரி பண்ணி அடுத்தடுத்த காட்சிகளுக்கு நகர்த்தினது கிளிஃப் மார்டினஸுடைய மியூசிக் தான். சூப்பராக இருந்தது. இந்த படத்துடைய மியூசிக்கும் இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம். அடல் காண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல் காண்டன் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இந்த படம் அமேசான் பிரைம்லேயே உங்களுக்கு சப்டைட்டிலோடு அவைலபிளாக இருக்குது. பார்க்குறவங்க பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.25 out of 10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.